வணக்கம். உணவு தாங்க மருந்து, மருந்து தாங்க உணவு. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எவ்வளவு குண்டாக இருந்தாலும் சீக்கிரமா ஒரே வாரத்துல குறைஞ்சது 10 நாள்ல உடம்பு உங்களுடைய எடை படிப்படியா குறைஞ்சு தொப்பை, ஊழச்சதை இது எல்லாம் எவ்வளவு குண்டாக இருந்தாலும் ஒல்லியாகலாங்க. ஒரு கஷாயம், சின்னதா ஒரு கஷாயம் தான் செஞ்சு காமிக்க போறேன். இதை மட்டும் நீங்க டெய்லியும் ஒரு டைம் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே போதும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு கொடுக்கும். சீக்கிரமா உடல்ல உள்ள கழிவுகள்ல இருந்து, உடலை சுத்தப்படுத்துறதுல இருந்து நம்ம உடம்புக்கு உடல்ல வயிற்றுக்குள்ள உள்ள எல்லாத்தையுமே தூக்கி வாரி வெளியில தூக்கி போட்டுரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கஷாயம் தாங்க இது. எவ்வளவு குண்டாக இருந்தாலும் ஒல்லியாகலாம். அவ்வளவுதாங்க. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா சூடாகட்டும். 1 2 3. அதுக்கப்புறம் 3 லெமன் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஜூஸ் பிழிஞ்சிருவோம். நல்லா அழுத்தி பிழிஞ்சிருங்க. இப்போ லெமன் சாறு பிழிஞ்சாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிடுங்க. ஸோ நம்ம 2வது வடிகட்டணும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 கூட கட் பண்ணிக்கோங்க. அப்படியே அள்ளி இந்த லெமன் தோலை இந்த 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம லெமன் தோல் போட்டிருக்கோம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோல் சீக்கிரலாம். இதை மட்டும் நீங்கள் இந்த கஷாயத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்தால் குறைஞ்சிருமானா அப்படிலாம் கிடையாதுங்க. இதை பிடிச்சது போக இன்னும் சில டிப்ஸ் தரேன், அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறம் தான் எஃபெக்ட் சீக்கிரம் கிடைக்கும். சீக்கிரம் உங்களுடைய உடம்பு, உழைச்சதை, எடை, வெயிட் எல்லாமே ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். இதை அம்மிலையோ உரல்லையோ போட்டு நல்லா முடிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா நட்டாச்சு. இதுவும் அந்த தண்ணியில் போய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்லங்க, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வற்ற விடணும். இதை நீங்கள் இனி ஒரு பொருளை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயம் இது உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் இப்போ நான் பண்ணி காமிக்கிற இந்த கஷாயத்தை நீங்கள் ஒரு டம்ளர் டெய்லியும் குடிச்சிக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைச்சிடும். அது குடிச்சா மட்டும் போதுமானா அப்படி கிடையாதுங்க. பால் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உணவும் நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. அது போக இனிப்பு சுத்தமாக இனிப்பே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற, டீ குடிக்கிறதுனாலுமே இனிப்பு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை சேர்க்கவே கூடாதுங்க. அது போக இல்லைனா சர்க்கரை, அப்படி இல்லைன்னா இந்த பனங்கற்கண்டு, பனவெல்லம், இந்த மாதிரி இதை வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம். பால் சம்மந்தப்பட்ட டீயோ காஃபியோ கூட குடிக்கக்கூடாது. இனிப்பு, அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமிங்க்கு மட்டும்தான் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சது கூட சாப்பிட்டுக்கலாம்.
தனியாக வந்து இந்த ஈவினிங்கில் வந்து காஃபி வடை இந்த மாதிரி அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. இது குடிக்கிறப்ப இந்த கஷாயத்தை குடிக்கிற கொஞ்ச நாளைக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அதுவே வந்து நல்லாவே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 வீக் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 3 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி 1 வாரம் ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் டைமிங்கை வந்து நாட்களை வந்து தள்ளி அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி கொண்டு போயிட்டே வாங்க. உங்களுடைய உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னி ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நெருக்கி இது குறைச்சி வச்சு கூட பண்ணலாம். அவசரம் இல்லை அப்படின்னா எதுவும் குறைச்சி வச்சே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கட்டும். வத்த விடுவோம். அதாவது அடுப்பை கூட்டி வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி தான் வரும். நீங்கள் வந்து குறைச்சி வச்சே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை வடிகட்டுறப்ப அதுவும் நான் காமிக்கிறேன். ஒரு பொருள் இல்லை 2 பொருள் ஆட் பண்ணணும். அதாவது குறைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து. ஸோ குறைச்சி வச்சு பண்ணோம்னா அந்த பொங்கல் பார்த்தீங்களா, குறைச்சி வச்சா அது மெதுவாக அது வந்து வத்த ஆரம்பிக்கும். கூட்டி வச்சோம்னா பொங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த லெமன் ஜூஸ் நம்ம புளிஞ்சோம் பார்த்தீங்களா, இதை புளியப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த வந்து லெமன் ஜூஸை வந்து இன்னொரு இதுக்காண்டி யூஸ் பண்ணியிருந்தாரு. எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேத்துக்கு வந்து சில பல காரணங்களால் கல்லடப்பு வந்து நிறையா பேத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த லெமன் ஜூஸை வச்சு நம்ம கல்லடப்பை கரெக்டாக முடியுங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து. இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நேரம் வந்து இதை வந்து நம்ம சாப்பிடணும். அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு நாக்கில் படாமல் அப்படியே அண்ணாக்கா விடணும். நம்ம வந்து காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம், அதாவது நைட் டைம், இந்த மாதிரி 3 நேரம் ஒரு நாளைக்கு வெறும் லெமன் ஜூஸை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து நாக்கில் படாமல் அண்ணாக்கா விட்டிங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கல்லடப்பு வந்து கரைஞ்சி போகுதா, இல்லை கல்லடப்பு இருக்கிறப்ப வலி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு, நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறப்ப அந்த கல்லடப்புக்கு இதை ஏதோ ஒருத்தர் வந்து வைத்தியம் சொன்னதாகவும் அது வந்து அவருக்கு வந்து பயனடைஞ்சதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த லெமன் ஜூஸை நான் இப்போ பிழிஞ்சப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுவும் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிடலாம்னு சொல்லி தோணுச்சு. இதை கட்டாயம் கல்லடப்பு உள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள். இப்போ வந்து நல்லாவே குறைஞ்சி நல்லா வத்திருச்சுங்க. இன்னி கூட வத்த விடலாம். ஸோ இதுவே போதும். நமக்கு வந்து 1 டம்ளர் அளவு கிடைக்கிற அளவு தான். 2 டம்ளர் வத்தினாலே போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் குடிச்சு கூட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 1.5 டம்ளர் அளவு இருக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, லெமன் ஜூஸ் இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக வெதுப்பாக இருக்கிற டைமிங்கில் வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சுங்க. அதாவது ரொம்ப நாள் இல்லை, ஆவி போட கூட தெரியும். லைட்டாக தான் நான் ஃபேனில் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு தேன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவே போதும். நான் அதை குடிச்சே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக கசப்பு, லைட்டாக புளிப்பு, லைட்டாக இனிப்பு எல்லாம் கலந்த கலவையாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இதை வந்து டெய்லி குடிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் காலையில், அதுக்கப்புறம் வந்து 1 வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள், அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 1 நாள், 3 நாள் விட்டு 1 நாள், இந்த மாதிரி 1 வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. கட்டாயம் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மெயினாக வயிறை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே